இந்த யோகா தினத்தில் ஒவ்வொரு இந்தியரும் தங்கள் ஆரோக்கியத்தை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். சிறிய மாற்றங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கும் நீண்ட ஆயுளுக்கும் எவ்வாறு வழிவகுக்கும் என்பது குறித்த முக்கிய செய்தியை பகிர்ந்து கொள்ள மதுரையை சேர்ந்த டாக்டர் சமயன் பாண்டியன் இன்று எங்களுடன் இணைகிறார். டாக்டர், லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் பிபி உங்க பிராக்டிஸ்ல எவ்வளவு காமனா இருக்கு? நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், அதாவது லைஃப் ஸ்டைல்ல நம்ம சரியா ஒர்க் அவுட் பண்ணல, சரியா சாப்பிடல, ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்ணல அப்படின்னா இந்த கிரானிக் டிசீஸ் சொல்லக்கூடிய ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ், கார்டியக் டிசீஸ், கிட்னி டிசீஸ் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸ்ட்ரெஸ்ஸால பிபியை இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? அதை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் டாக்டர்? மன அழுத்தம் எந்த வகையில நம்மளுக்கு பாதிக்குது அப்படின்னா, நம்ம ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறப்ப எல்லாமே நம்மளுக்கு கார்டிசால், அட்ரினலின் அப்படிங்கிற ஒரு 2 ஹார்மோன் சுரக்குது. அப்படி அந்த 2 ஹார்மோன் சுரக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய பிளட் வெசல் எல்லாம் கன்ஸ்ட்ரிக்ட் ஆகி நம்மளுடைய பிபி கூடுது. அப்படி பிபி கூடுறதுனால நம்மளுக்கு நிறைய சைடு எஃபெக்ட். அதனாலதான் ஹைப்பர் டென்ஷன், உயர் ரத்த அழுத்தத்தை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா சைலண்ட் கில்லர், அது அதிகமாகுது. அப்புறம் பிளட் பிரஷர் கூடுது. இதனால கார்டியோவாஸ்குலர் டிசீஸ், நர்வஸ் சிஸ்டம் எல்லாமே பாதிக்க ஆரம்பிக்கும். இஃப் யூ ரெடியூஸ் ஸ்ட்ரெஸ், நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சாவே நம்ம இந்த மாதிரி கிரானிக் டிசீஸ்ல இருந்து நம்ம எஸ்கேப் ஆகிக்கலாம். டெய்லி மூவ்மெண்ட் ஹெல்த்துக்கு எவ்வளவு முக்கியம் டாக்டர்? நம்ம ஐடியில உட்காந்துக்கிட்டே இருக்கிறது தான் நம்மளுடைய எல்லா வியாதிக்கும் மூல காரணம். இந்த சக்கரை வியாதி எல்லாத்துக்குமே காரணம் நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான். உடற்பயிற்சி மட்டும் பத்தாது, நம்மளுடைய மனமும் சரியா இருக்கணும். அதுக்குதான் இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா யோகாங்கிறோம். யோகாங்கிறது என்னது? ஸ்மால் ஸ்ட்ரெச்சஸ், அந்த சின்ன சின்ன பிரீத்திங் எக்ஸசைஸ் அப்படி எல்லாம் பண்ணிட்டு மெடிடேஷன் சொல்றப்ப நம்ம என்ன ஆகுது, மனசும் சேர்ந்து காம் ஆகுது. அப்ப உடலும் நல்லா இருக்கு, மனமும் நல்லா இருக்கிறப்ப நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைஞ்சு, ரத்த குழாய் நல்லா விரிவடைஞ்சு, மூளையுமே நர்வஸ் சிஸ்டம்ல நல்லா ரிலாக்ஸ் ஆகி நம்ம என்ன ஆயிரும், ரொம்ப சந்தோஷமாயிரும். லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பாடியில இருக்கிற இன்ஃப்ளமேஷனை ரெடியூஸ் பண்ண முடியுமா டாக்டர்? கண்டிப்பா. வாழ்க்கை முறை மாற்றம் தான் இப்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்ப நம்ம சொல்லக்கூடிய உயர் ரத்த அழுத்தம், ஹைப்பர் டென்ஷன் ஆகட்டும், சர்க்கரை நோய் சொல்லக்கூடிய டயபெட்டிஸ் ஆகட்டும், மீதி எல்லாம் ஆர்த்ரைட்டிஸ், இந்த மாதிரி சொல்லக்கூடிய எல்லாமே என்ன ஆகுது, இன்ஃப்ளமேஷன் சொல்லக்கூடியது. இப்ப நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், நம்மளுடைய உணவு முறையில மாற்றம் பண்ணி உடற்பயிற்சி செஞ்சு நம்ம மனசை ஸ்ட்ரெஸ் இல்லாம வச்சுக்கிட்டோம்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ், கார்டிசால் இதெல்லாம் குறையறதுனால ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய இன்ஃப்ளமேஷன் குறையும், பிபி குறையும், சுகர் குறையும், மைண்ட் நல்லா ரிலாக்ஸ் ஆகும், முதல்ல சந்தோஷமா இருக்கும். பிரீத்திங் பிராக்டிஸ் ஸ்லீப்பை இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணுமா டாக்டர்? இந்த யோகால அந்த சின்ன சின்ன ஆசனங்கள்லாம் பாடியை ஸ்ட்ரெச் பண்ணி நம்ம மசில்ஸ் இதையெல்லாம் ஸ்ட்ரென்த்தா பிளெக்சிபிலிட்டியா வச்சுக்கணும். அதுலயே இந்த பிராணாயாமம் சொல்லக்கூடிய மூச்சு பயிற்சி இருக்குது இல்லையா, அந்த மூச்சு பயிற்சி வந்து நம்ம லங்ஸ் எல்லாத்தையும் விரிய வச்சு ரொம்ப நல்லா நம்மளுடைய பாடி ஹெல்த்தை நல்லா வச்சுக்குது. அதாவது இப்ப இந்த ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருக்கிறவங்க எல்லாமே இந்த பிரீத்திங் எக்ஸசைஸ காலையில ஒரு தடவை, நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை 5 to 10 minutes நல்ல டீப்பா பிரீத் இழுத்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேகமா விடுற அந்த பிராணாயாம பண்ண நீங்க என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னு நீங்களே பார்க்கலாம். Issued in public interest by IPCA Laboratories.